பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹோம் டூர் எடுக்க போகிறோம். இப்போ மகாராஷ்டிராவில் வீட்டை வந்து உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இங்கே வெளியே இருந்து வந்துக்கிறேன், ஓகேங்களா? வெளியே ஆள் இருக்காங்க, போகட்டும். நான் போனேன்னா வெளியே போய் நின்று ஃபுல்லாக அப்படியே உள்ளே வந்து காட்டுறேன். இந்த வீடியோ எப்படின்னு பார்க்கலாம், ஓகேங்களா? இது என்ட்ரன்ஸ் வாசல், இது கேட்டிருக்கும். இதே வாசல், இது கேட்டு பாருங்கள். கேட்டு ஃபுல்லாக தூசியாக இருக்குது. அன்றைக்கி வந்து நான் கழுவி தான் விட்டேன், ஆனால் அது செட் ஆகலை. இது வந்து வண்டி நிப்பாட்டுற மாதிரி ஒரு இடம். இது ஒரு என்ன சொல்கிறது, நாங்கள் பைக் இருக்கும்போது உள்ளே தான் நிப்பாட்டிக்குவோம். இங்கே வந்து போர் இருக்குது. இது மாடி போல் படிக்கட்டு. இது ஒரு வராண்டா மாதிரி, ஓகேங்களா? அப்படியே இப்போ என் வீடு செவர் ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக நல்லா இருக்குங்க, கீழே பூரா கொஞ்சம் டேமேஜாக இருக்கும். ஏன்னா இருந்தவங்க வந்து பெயிண்டை ஃபுல்லாக பேத்துட்டாங்க. நம்ம வந்து அதை அடிக்கணும், பெயிண்ட்டு பாதி அளவுக்கு அடிக்க நினச்சிட்ருக்கேன். பார்க்கலாம். இங்கே பாருங்கள், படுத்து கிடக்காங்க. இதான் வந்து ஹால். லைட்டை போடுங்கய்யா. இதே ஹாலு. இங்கே ஒரு டோர் இருக்குது. இது வந்து ஹால். ரெண்டு படுத்து கிடக்கு பாருங்க. சண்டை போட்டுட்டே இருப்பாங்க வீட்டுக்கு வந்து. இங்கே வந்து வெளியே போகவே இல்லையா, வீட்டுக்குள்ளே இருக்காங்களா, ஃபைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது ஹாலு. என் ஹஸ்பண்ட் சீலிங் பார்த்தா சூப்பராக இருக்குது. நம்ம இந்த வீடு தான் வாங்கணும், அப்படி வீடு தான் வாங்கணுன்ட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக உறுதியாக இருந்து இந்த வீட்டையே வாங்கிட்டாங்க. இந்த டிசைன்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த பூ டிசைன்லாம் ஆல்ரெடி இருந்துச்சு. நாங்கள் இந்த பெயிண்ட் ஃபுல்லாக நாங்கள் அடித்தது. இந்த டோரில் நாங்கள் போட்டது, இந்த கதவுலாம் நாங்கள் வந்து தான் போட்டது, முன்னாடிலாம் கிடையாது. அது வறண்டா. இது ஒரு ஹாலு. அப்படி காட்டுறேன் பாருங்கள். அப்படி நெட்டுக்கு இருக்கும். இது வந்து ஒரு ரூம்பு. கட்டில்லாம் போட்டிருந்தோம், கட்டில்லாம் வச்சுருந்தோம். இது ரூம்பு. அங்கே மேலே வந்து ஏசி மாட்டியிருந்தோம். அதோட ப்ளக் பாயிண்ட் தான் இங்கே இருக்குது. அதை நாங்கள் இங்கே உள்ள ஜாமானப்புறம் எடுத்துகிட்டு போய் எங்கள் வீட்டுக்காரோட அம்மா, எங்களுக்கு வீட்டுக்கு கல்யாணம் முடிச்சுட்டு மாமியார் வீட்டுக்கு பார்த்தீங்களா, அந்த வீடு எங்களுக்கு தனியாக ஒரு வீடு பிரித்து கொடுத்துருக்காங்க. அந்த வீட்டில் போய் ஜாமான்லாம் போட்டோம், ஓகேங்களா? இது வந்து இங்கேயும் பூ டிசைன்லாம் போட்டிருக்கோம். இது இப்போ நம்ம கொண்டு வந்த சூட்கேஸ் இங்கே இருக்குது. நம்ம அன்றைக்கி ஸ்ரீமாசலில் போய் ஜாமான் வாங்கினது, இன்னும் உங்களுக்கு இது போடலை வீடியோ, நான் எடுத்து போடுறேன். அது கொஞ்சம் ஜாமான் வாங்கினது, கொஞ்சம் பஜார் போனோமா, ஜாமான் வாங்கி கொஞ்சம் வச்சுருக்கேன். இதான் ரூம்பு, அது ஹால், அது வந்து வராண்டா, ஓகேங்களா? இதான் ரூம்பு. இது வந்து நம்ம கிச்சன். கிச்சனில் கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா பல்ப்பு போயிடுச்சான், பல்ப்பு வந்து வாங்கி மாட்டணும். இதுதான் கிச்சனு. இது வந்து கக்கூஸ் பாத்திரம் தனியாக இருக்கும். இது இருப்பாங்க. நம்ம ஊரில் ஒரே மாதிரி வச்சுருவோமா, இங்கே டாய்லெட் தனியாக கட்டுவாங்க, குளிக்க தனியாக கட்டுவாங்க. இது வந்து கிச்சன் பாருங்கள். அது புழங்க இல்லாமல் அப்படியே வயறுவெல்லாம் விழுந்து கிடக்கு. கொஞ்சம் வேலை இருக்குது வீட்டுக்கு வந்து. நீ இன்ஷால்லாம் அடுத்த வந்து தான் கொஞ்சம் வந்து வீட்டை கொஞ்சம் ரெடி பண்ணி வைத்துட்டோமாக்கும் நமக்கு கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக போகலாம். ஏன்னா டேமேஜ் வைத்தமாக்கும் வீடு இப்படி இருக்குது அப்படி நினைப்பாங்க இல்லையா, அதனால் கொஞ்சம் ரெடி பண்ணணும். வாங்க அப்படியே மேலே போய் காட்டுறேன். கீழே மேலே இருக்கும் இந்த வீடு வந்து. வாங்க அப்படியே மேலே போகலாம். வந்து படிக்கட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிரானைட் கல் போட்டிருக்காங்க, மார்பிள் கல் போட்டிருக்காங்க. இது வந்து படிக்கட்டு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து கம்பி போட்டிருக்காங்க. அப்படியே மேலே போகலாம். ஃபுல்லாக டேமேஜ் தாங்க, ஃபுல்லாக பெயிண்ட் பூரா உறிஞ்சிருச்சு. வேறு எந்த வீடும் இல்லை, பெயிண்ட் போயிடுச்சு. நம்ம வால் புட்டி அடித்து மேலே பெயிண்ட் அடிக்கணும். அடித்தா சூப்பராக இருக்கும் வீடு வந்து. ரொம்ப வேலைலாம் இல்லை, கொஞ்சம் தான் வேலை இருக்குது. இருந்தாலும் அதை பார்க்கணும் இல்லையா, அதை பார்த்துட்டு வைக்கணுமாக்கும் கொஞ்சம் அமௌண்ட்டு போகும். இல்லாட்டா அவங்க கேட்குற வேலைக்கு தான் நம்ம கொடுக்க முடியும். அப்படியே மேலே போகலாம். எனக்கு பிடிச்ச இந்த வீட்டில் பால்கனி தான் ரொம்ப பிடிக்கும். இது வந்து பால்கனி. நம்ம நின்று சாயந்தரம் ஆனாலே நானும் எங்கள் வீட்டுக்காரர் நின்று அப்படி வேடிக்கை பார்த்துட்ருப்போம். வேடிக்கை பார்ப்போம், டீ கொண்டு இங்கே தான் குடிப்போம். இங்கே ஜாமான்லாம் இங்கே தான் கீழே இருந்து பார்ப்போம். எல்லாம் விற்கிற ஜாமான்லாம் இங்கே கீழே இருந்து தான் பார்ப்போம். தண்ணி வருது, போட்டு மோட்ரு தண்ணி வருது. இப்போ வந்து உள்ளே திறப்பாங்க. இங்கே வந்து கதை பூரா நாசமாயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு ஹால், ஃபுல்லாக கட்டாது. மேலே வந்து ஒரு ஹால் அப்படியே வாங்க. அதே மாதிரி நம்ம கீழே எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் மேலே இருக்கும். ஆனால் இங்கே கீழே வந்து சீலிங் இருக்குது, இங்கே வந்து டின்னு இருக்குது. நமக்கு டின்னு தான் கொஞ்சம் வேலை இருக்குது. மழை வந்து விழுது இல்லையா, கொஞ்சம் வேலை இன்னும் பார்க்கவே இல்லை. நாங்கள் போகிறதுக்கு தான் ஒரு 6 நாள் தான் இருக்குது கிளம்புறதுக்கு. இன்னும் ஒன்றும் பார்க்கல வேலையெல்லாம். அதே மாதிரி கீழே ரூம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி இது ஒரு ரூம்பு. ஃபுல்லாக பெயிண்ட் தண்ணி பட்டு வந்து பெயிண்ட் உறிஞ்சிருச்சு. அதான் ஒன்று. இது பெயிண்ட் ஃபுல்லாக பேத்துட்டு வேறு பெயிண்ட் அடிக்கணும், ரெடி பண்ணணும். இங்கே ஒரு கிச்சன், அங்கே தண்ணி தொட்டி இருக்கும். கீழே அந்த பைப்புக்கு திருப்பி தண்ணி வரும், ஓகேங்களா? நிறச்சி வச்சுக்கிறோமா.
இப்போ தேடி தண்ணி ஒரு காலிதான் தண்ணி ஒரு ஊரில் போர் கிடையாது. இதாங்க எங்களோட மகாராஷ்டிராவோட வீடு. எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்களா எப்படி உங்களுக்கு வீடு வந்துச்சு என்னன்னு கேட்டிங்களா. நாங்கள் வந்து இந்த ஊருக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்காண்டி வந்தோம். அப்போம்போது வந்து வாடகை வீட்டில் இருந்தோம். வாடகை வீட்டில் இருந்துட்டு சரி நம்ம இருக்க தட்டி சொந்த வீடு போனாட்டிட்டு இப்போ சொந்த வீடு வாங்க வந்தோம். வாங்கிட்டு நம்ம ஏதாவது திருப்பி ஊர் பசங்க வந்து படித்து முடித்தோன்னே நம்ம சென்னை போயிட்டோம்னா அங்கே ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணோம். ஆனால் பாருங்கள் நம்ம தலையெழுத்து தலைகீழ மாறிடுச்சு. இப்போ விற்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்ஷால்லாம் அடுத்த வருஷம் வந்து வீட்டெலாம் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு விற்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா என் போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சா ஊருக்கு கிளம்பணும். அதனால் வந்து சரி கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு வைக்க நாள் பத்தாது, இருந்து விற்கிறதுக்கு டைம் பத்தாது. சரி ஊருக்கு போயிட்டு வந்துட்டு இன்ஷால்லாம் அடுத்த வருஷம் வீட்டை விற்றுடலான்னு பிளான் பண்ணியிருக்கு. இதாங்க எங்கள் வீட்டோட ஹோம் டூரு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா போர் வந்து 2 தண்ணி இருக்கும், நல்ல தண்ணி இருக்கும், சவ தண்ணி இருக்கும், டெய்லி தண்ணி வரும். நல்ல தண்ணி வந்து பார்த்தீங்கன்னாக்கும் இந்த புழு கலர் பைப்பு தான் நல்ல தண்ணி. இது வந்து 3 நாளைக்கு ஒரு தக்க வரும். ஆனால் பச்சை கலர் பைப்பு வந்து பார்த்தீங்கன்னா சவ தண்ணி டெய்லி காலை சாயந்தரம் வரும். தண்ணிக்கு இந்த ஊரில் பஞ்சமே இருக்காதுங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்.